என் தங்க பிள்ளையே, என் பிள்ளைகள் மனம் விரும்பும் ஆசையை நிறைவேற்றுவதற்காக இந்த வாராகி தாய் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். ராஜ கம்பீரத்தோடு இருக்கும் என்னை ஒரு பொழுதேனும் அவமதித்து விடாதே. உன் ஆசை என்னவென்று நான் அறியாமல் இருப்பேனா? யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்டுப்பார். உன் வெற்றியின் ரகசியம் என்னிடத்தில் இருக்கும் போது நீ எந்த விஷயத்தை பற்றி சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருக்கின்றாய்? மனதோடு ஒரு ஆசையும் உன் ஆசையோடு ஒரு ஆசையையும் வைத்து கனவு கோட்டை கட்டி கொண்டு இருக்கின்றாய். அந்த இரண்டு ஆசைகளையுமே நான் அங்கு நிறைவேற்ற ஒரு நபரை அனுப்பிவிட்டேன். என் தங்க பிள்ளையே, அந்த இரண்டு ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த தாய் யாரை அனுப்பி இருக்கின்றாள் என்றுதானே நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் மனம் விரும்பும் நபரே அதை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார். உன்மேல் யார் அக்கறையாக இருக்கின்றாரோ அவரை உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு தயாராகிவிட்டார். நீ கேட்டதை தருவதற்கு இந்த வாராகி இருக்கும்போது உன் முடிவாகவே நான் உன்னை வந்து நடத்தி கொண்டு இருக்கின்றேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் உன் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதற்குமே மனம் வருந்தாதே. உன் விடியலை தருவதற்குத்தான் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையை வெற்றி வாக்கோடு சந்திக்க வந்திருக்கின்றேன். உன் உழைப்பு மேலே முதலில் நம்பிக்கைவை. யாரும் உன்னிடத்தில் வந்து என்ன சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கிக் கொள்ள வேண்டாம். என் தங்க பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்களை மனதோடு ஏற்றுக்கொண்டு நீ உன் பிரச்சனைகளை நீயாகவே வளர்த்து கொள்ளாதே. உன் மனதிற்குள் இருக்கும் அந்த இரண்டு ஆசையானது நான் இப்பொழுது நிறைவேற்றும் தருணத்தில் இருக்கும் போது உன்னை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று ஒருவர் நினைத்து கொண்டே இருக்கின்றார். அவர் உன்னை சுற்றுமும் முற்றமும் அங்கு சுற்றி சுற்றி வந்து எப்படியாவது தள்ளிவிட்டு போய்விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் இதற்கோ இந்த வாராகி இடம் கொடுத்து விடுவாளோ என்ற சிறு அச்சமும் உன் மனதிற்குள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, அதற்கு நான் ஒரு பொழுதேனும் இடம் கொடுக்க போவதே கிடையாது. உன் மனதில் வலிகள் இருக்கின்றது. அதற்கு யார் காரணம் என்று எனக்கு தெரியும். நீ கேட்டதையும் விருப்பப்பட்டதையும் தருவதற்கு இந்த தாய் இருக்கும்போது மற்றவர்கள் செய்த துரோகத்தையும் அவமானத்தையும் எண்ணிக்கொண்டிருக்காதே. அதை கடந்துவிட்டு வா. யார் ஒருவருமே நாம் கடந்து வந்த பாதையில் திரும்ப பயணிக்க ஆசைப்பட மாட்டோம் அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்கொள்கின்ற எந்த தருணமாக இருந்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள நீ பழகிவிடு. என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இருக்கின்ற வழியானது அங்கு ரணமாக மீண்டும் மீண்டும் முட்களை குத்தி கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த தாய் வழி கொடுத்து விட்டாலே இந்த தாய் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட பிறகும் இதற்கு மேல் எந்த துரோகத்தை நீ இடம் கொடுத்து விட வேண்டும் தாயே? இந்த துரோகத்திற்கு என்னை அழைத்து சென்று விட்டாயே என்று நீ நினைக்கலாம். ஆனால் அத்தனையும் என் பிள்ளைகள் பக்குவமாக மனம் கையாளுகிறார்களா என்பதற்காகத்தான் இதை நான் உனக்கு விட்டு கொடுத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை அதாள பாதாள குழியில் தள்ளிவிட்டேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே. அத்தனையும் தாண்டி உன் மனம் விரும்பும் நபரால் உன் ஆசையை நிறைவேற்றுவதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய்? உன் முதுகுக்கு பின்னால் குத்தியவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. இப்பொழுது உனக்கு நல்லது செய்யும் ஒருவரைத்தானே நான் அடையாளம் காட்டப் போகிறேன். உன் பிரியமான உறவிடமிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல தகவலை உனக்கு தருவதற்கு இந்த வாராகி தருவதற்கு நிலை கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதற்காக வரத்தை தள்ளி கொண்டே போகிறாய்? உன் வெற்றிக்காக இந்த தாய் காத்திருக்கும் போது உன்னை சில பேரோ மாறிவிட்டாய் என்று சொல்கிறார்கள். ஆனால் என் பிள்ளைகள் மாறவே இல்லை என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு இந்த தாய் இருக்கும் போது நீ யாரை பற்றி என்ன சொன்னாலும் கலங்கடித்து
கொள்ளாதே. உன் மனதை நீயாகவே வருத்தி கொள்ளாதே. என் தங்க பிள்ளையே, உன் வெற்றிக்கு இந்த தாய்தான் காரணமாக இருக்கப் போகிறேன் என்பதை முதலில் புரிந்து கொள். யாரும் எனக்காக வரவில்லையே, யாரும் என் கண்ணீரை துடைக்கவில்லையே என்று நீ நினைக்கும் வேளையிலே உனக்காக ஒருவரை இந்த தாயானவள் அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையை இங்கு தடம்பதிக்க நான் வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கையை வருந்த செய்து கொண்டு இருக்காதே. உன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போதுதான் என் தங்கமே உனக்கு வேண்டியது உன் கையில் வந்து சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான வெற்றியை நான் தர காத்திருக்கும் போது என் குழந்தையே, உன் கஷ்டமான சூழ்நிலைகளில் உன்னை சிந்திக்க வைத்து விடலாம் என்று இங்கு யார் யாரோ நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வேளையிலும் இந்த வாராகி உன்னை சிரிக்க வைப்பதுதான் இங்கு கடினமானதாக இருக்கிறது என்று உன்னை சுற்றி இருக்கும் நல்ல விஷயத்தை செய்வதற்குத்தான் இந்த தாயானவள் இங்கு துணிந்து கொண்டு இருக்கின்றேன். கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் கடந்து வருவதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறாள் என்பதை நீ மறந்து விடாதே. உன் கண்ணீரை என்னிடம் நீ அங்கு பார்த்து விட்டாயோ என்று சொல்லிக்கொண்டே என்னிடம் சஞ்சலப்பட்டும் சங்கடப்பட்டும் இருக்கின்றாய். என் தங்கமே, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? பொய்யாக பழகியவர்கள்தான் உன் மீது அக்கறையாக இருப்பது போல் நடித்து கொண்டு உன் கண்களில் கண்ணீரை வரவழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தாயிடம் கொடுத்தேன் என்று நீ நினைக்காதே. நீ அங்கு சுற்றமும் நட்பும் பார்த்துதானே பழக வேண்டும் என்று நான் எத்தனையோ முறை உனக்கு எச்சரித்திருக்கின்றேன். அவர்கள் எப்படி எப்படி என்று என்னிடம் கேட்கும் போதெல்லாம் அதற்கான அறிகுறியை நான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன். ஆனால் அந்த அறிகுறியை நீ கண்டும் காணாமல் சென்று கொண்டதுதான் நீ செய்யும் தவறாகவே இருந்து கொண்டது. இப்போதும் ஒன்றும் ஆகிவிடவில்லை. என் பிள்ளை கீழே விழுந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்து உன் வெற்றியை தடம்பதிக்க நான் இந்த வாராகி துணை கொண்டு வந்து விட்டேன். இனியும் மனம் வருத்தப்படாதே. உன்னை எப்படியெல்லாம் தள்ளிவிடலாம் என்று நினைக்கின்ற வேளையிலே உனக்கு மிகவும் பிடித்தவரின் மூலம் உனக்கான செயல்கள் ஒவ்வொன்றும் நடக்கப் போகிறது. நீயே இப்பொழுது கேட்கலாம், தாயே, எனக்கு பிடித்தவரை நீ அனுப்பி வைப்பதற்கு பதிலாக நீயாகவே என் களத்தில் இருந்து கொண்டு என் கரத்தை பற்றி கொள்ளலாமே. அப்படி என்றால் இன்னும் அதிகமான சந்தோஷத்தை நான் அடைந்து விடுவேனே என்று நீ நினைத்து கொள்ளலாம். அதுவும் சரிதான். ஆனால் நான் எப்போதும் எல்லார் இடத்திலும் நேர்மறையாக உன்னிடத்தில் வந்து சேர முடியாது அல்லவா? அதனால தான் உனக்கு பிடித்தவர் சொன்னால் நீ கேட்பாய் என்ற பட்சத்திலே நான் எனக்கு பதிலாக அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவரை அடையாளம் கண்டு கொள்வதற்கும் உன் ஆத்ம உணர்வுகளை நான் இங்கு உனக்காக செயல்படுத்தி விட்டேன். இனி எல்லாம் உனக்கு கைகூடி வரும் நல்ல நேரம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இரு, நீ வெற்றி பெறுவாய். ஓம் வராகி தாயே போற்றி.